எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான தனி சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம். திருமாங்கல்யத்தில் பெண்கள் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மந்திரம் மோத மேலதாளங்கள் வாசிக்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் ஒரு பெண்ணினுடைய களத்தில் தாலி கயிறானது கட்டப்படுது. இப்படி இந்த தாலி கயிறு தான் கணவன் மனைவி இருவருக்குமான உறவின் பாலமாக அமையுது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த புனிதத்தன்மை வாய்ந்த திருமாங்கல்யத்தை பெண்கள் எந்த முறையில் கையாளுறாங்களோ அதுக்கு ஏற்றாற் போல தான் அவர்களுடைய கணவரினுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படியான இந்த திருமாங்கல்யத்தில் பலரும் தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க. இதனால் வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் அதிகப்படியாக ஏற்படுது, மனக்குழப்பங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தவறுகளால் திருமாங்கல்யம் மாற்றும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகள் சாதாரணமாக இல்லாமல் திருமாங்கல்யம் மாற்றும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய தவறுகளால் தான் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றமே தடைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த மாங்கல்ய சரடில் நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு தொடர்ந்து எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தாலி கயிறு அணியக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ கழுத்தில் அணியப்படக்கூடிய தாலி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய கண் பார்வையில் படுமாறு அணிவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. புடவை அணிந்திருக்கிறோம் இல்லை நம்ம சுடிதார் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஆடையினுடைய உட்புறத்தில் தாலி கயிறு இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. மற்றவர்களுடைய பார்வையில் தாலி கயிறு படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அது நமக்கு திருஷ்டியாக மாறும். இப்போ அந்த தாலி கயிறு அடுத்தவர்கள் பார்க்கும் பொழுது அதில் என்னெல்லாம் உருக்கள் கோர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உற்று நோக்குவாங்க. ஒரு சிலருக்கு அது பொறாமையை ஏற்படுத்தும். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருடத்தில் 2 இல்லைனா 3 முறை, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 முறை, குறைவாக நீங்கள் 2 முறை மட்டுமே தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். நினைத்த நேரத்தில் எல்லாம் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. தாலி கயிறை மாற்றும் பொழுது கட்டாயம் நம்ம திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3 தினங்களும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் எக்காரணம் கொண்டும் தாலி கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி பெருக்கன்று தாலி கயிறை மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் பொழுது ஒரு சிலர் மாங்கல்ய சரடு மாற்றுவது அப்படிங்கிறது செய்வாங்க. எந்த முறையில் நீங்கள் செய்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட தினங்களில் செய்வது அப்படிங்கிறத மட்டும்தான் செய்யணும். கட்டாயம் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யவே கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் மாங்கல்யத்திற்கு மஞ்சள் குங்குமம் தடவுவது அப்படிங்கிறது செய்யணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க போட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிறுடைய நிறமே மாறி போயிருக்கும், அப்படியே விட்டுருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படும். எப்பயுமே வெள்ளிக்கிழமை நாட்களில் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் தலை ஸ்நானம் செய்யக்கூடிய சமயத்தில் மஞ்சள் பூசி குளிப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த நேரத்தில் அந்த மஞ்சளை நம்ம கொஞ்சம் மாங்கல்ய சரடில் பூசி விடுவது அப்படிங்கிறத செய்யணும். கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்ய சரடு எப்படி அமைந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சு குழிக்கு கீழே தொப்புளுக்கு மேலே இருக்க மாதிரி நம்ம அமைத்திருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கீழே இறக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான முறைகளை நம்ம கண்டிப்பாக கையாளவே கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது யாருடைய கண் பார்வையிலுமே மாற்றுவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்து தாலி கயிறை மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முதல் முறை மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உதவிக்காக தாய் இல்லைனா மாமியார் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தாலி சரடு மாற்றும் பொழுது தனிமையில் அமர்ந்து மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே போல் மாங்கல்ய சரடு மாற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம காலை நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி அமர்ந்து தாலி கயிறில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கலத்திட்டு அதுக்கப்புறமா கயிறு மட்டுமே கழுத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா புது கயிறில் உருக்கள் அனைத்தையுமே கோத்துட்டு கழுத்தில் போட்டதுக்கப்புறமா தான் பழைய கயிறை எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். எப்பயுமே நம்ம போட்டிருக்கக்கூடிய தாலி கயிறில் சிறிதளவாவது மஞ்சள் இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாலியே ஒரு சிலர் தங்கத்தில் போடுவது அப்படிங்கிறத செய்கிறோம். அதாவது செயினில் போடுறது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா. இப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த தாலி செயின்லையாவது நம்ம ஒரு மஞ்சள் கயிறை கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ தங்க செயினில் மாங்கல்யம் அணிந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அணிந்திருக்கக்கூடிய செயினுடைய அதாவது அந்த தாலி கொடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரியான பவுன்களில் போடுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ 2 பவுனுக்கு நீங்கள் செயின் எடுக்கிறீங்க, டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால 2 பவுனில் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலே ஏதாவது நீங்கள் ஒரு குண்டு வர மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருக்கள் மாதிரி சேர்த்து கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட்டை படையில் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு கிடையாது அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன்.
ஒற்றைப்படையில் வர மாதிரி இப்போ 3 பவுனு 5 பவுனு இன்னும் ஜாஸ்தி போடணும் அப்படின்னு சொன்னால் 7 9 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி நம்ம தாலி கொடியை வாங்கிட்டு அதில் நம்ம உருக்கள் கோர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ரெட்டைப்படையில் எப்பயுமே அணிவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. ரெட்டைப்படையில் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் ஒரு குண்டுமணி தங்கத்தை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வாழ்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாங்கல்ய சரட்டில் இருக்கக்கூடிய உருக்கள் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்ம பார்த்தும் கூட இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்பவுமே நுணுக்கமான முறையில் உருக்கள் அணிந்திருப்பாங்க. நிறைய பேர் இப்பயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு மாங்காய் வந்து அந்த உருக்கல்ல கோத்திருப்பாங்க. அதே மாதிரி வாழைப்பழம் சீப்போடு இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை கோத்திருப்பாங்க. பவளம் முத்து இந்த மாதிரியான உருக்கள் அனைத்தையுமே கோத்துப்பாங்க. ஒன்னொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. ராஜராஜ காலம் தொட்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவளம் வந்து கண்டிப்பாக அனைவருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த பவளம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செவ்வாய் பகவானை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது திருமண தடைகள் அனைத்துமே விலகும். குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே திருமணம் ஆகாத ஆண்களும் சரி பெண்களும் சரி பவளம் அணியும் பொழுது திருமணம் கைகூடுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு திருமாங்கல்யத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம திருமாங்கல்யத்தில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திருமாங்கல்யம் அணிந்திருக்கும் பொழுது திருமாங்கல்யத்தில் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு பொருட்களையுமே சேர்க்கக்கூடாது. இப்போ அவசரத்துக்கு நீங்கள் சேஃப்டி பின் மாட்டி வைப்பது இந்த மாதிரியான தவறுகள் செய்யவே செய்யாதீங்க. அடுத்ததாக திருமாங்கல்யம் அணிந்திருக்கும் பொழுது இந்த திருமாங்கல்யத்தில் ஏதாவது ஒரு சில பழுதுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். மாங்கல்ய சரடில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது விட்டு போயிருக்கு, நூல் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல சுபமுகூர்த்த தினத்தில் நீங்கள் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத கையோடு செய்திடணும். காலதாமதம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இப்போ செயினில் போட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் செயினில் ஏதாவது ஒரு சில கம்பி விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி ஏதாவது சேஃப்டி பின்ஸ் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது இந்த மாதிரியான தவறுகள் எப்பயுமே செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு சில சின்ன பழுது திருமாங்கல்யத்தில் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் அதை சரி செய்து கொள்வது, இல்லை மாங்கல்ய சரடு மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமாங்கல்யத்தை எக்காரணம் கொண்டும் வாயில் வைத்து கடிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலை பளுவின் காரணமாகவோ இல்லை ஒரு சில பழக்கத்தின் காரணமாகவோ நகம் கடிப்பது இல்லை ஏதாவது ஒரு சில பொருளை வந்து வாயில் வைத்து கடிப்பது அப்படிங்கிறது பழக்கமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் திருமாங்கல்யத்தை மட்டும் வாயில் வைத்து கடிப்பது அப்படிங்கிறத செய்திடாதீங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் தொடர் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது அனைத்துமே நம்மளை சூழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக திருமாங்கல்யத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் திருமாங்கல்யம் அணிந்திருக்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.